நாரதர் கிருஷ்ணரை பார்த்து, ஒரு நொடி கூட உன்னை நான் மறக்கிறது இல்லையே கிருஷ்ணா, என்னை விட ஒரு சிறந்த பக்தன் இந்த உலகத்துல யாராச்சும் இருக்க முடியுமான்னு சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல இல்ல நாரதா, உன்னை விட ஒரு சிறந்த பக்தன் இருக்கான், அவன் ஒரு ஏழை விவசாயின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நாரதர் வேகமா பூலோகத்துக்கு போயிட்டு அந்த ஏழை விவசாயியை பார்க்குறாரு. ஆனா அந்த ஏழை விவசாயி வெறும் மூணு தடவை மட்டும்தான் கிருஷ்ணரை நினைக்கிறாரு ஒரு நாளைக்கு. அப்போ இவங்க எப்படி என்னை விட சிறந்தவனா இருக்க முடியும்னு ஒரே குழப்பமாகறாரு. அப்போ கிருஷ்ணர் ஒரு தண்ணி நிறையா இருக்க ஒரு பானையை கொடுத்து, நீ இந்த உலகத்தையும் சுத்தி வா, ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தக்கூடாதுன்னு நாரதர்கிட்ட சொல்றாரு. நாரதரும் அதே மாதிரியே சுத்தி வந்துடுறாரு. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தல. அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, உலகத்தையும் சுத்தி வரும்போது நீ என்ன நினைச்சியா நாரதான்னு கேட்கிறாரு. அப்ப நாரதர் சொல்றாரு, இல்ல கிருஷ்ணா, என் கவனம் முழுசாவே ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தக்கூடாது, அதுலதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த ஏழை விவசாயிக்கு எத்தனையோ கஷ்டங்கள், துயரங்கள் மற்றும் நிறைய கடமைகள் இருக்கு. அப்படி இருந்துமே ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன நினைக்கிறானா, அவனை விட சிறந்த பக்தன் யார் இருக்க முடியும்னு சொல்றாரு.